பொதுவாகவே பெண்களுக்கு கார்டனிங்கில் ரொம்பவே இஷ்டம். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன செடிகள் கொடிகள் காய்கறிகளை வளர்க்குறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சின்ன டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நம்ம இந்த புதினாவை வந்து நட்டு வைக்கும் பொழுது அப்படியே கொண்டு கொத்தாக நட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பாட்லேயோ ஒரு கப்லேயோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு புதினாவுடைய அந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் வந்து ஒரு 2-3 நாள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு 2 நாள்லேயே இந்த வந்து ஸ்டெம்ஸ் வந்துடும், ரூட்ஸும் வந்துடும், வேரும் முளைக்க ஆரம்பிச்சிடும், கிளைக்கும் ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எந்த பாட்டில் வளர்க்குறீங்களோ ஒரு தரையில் வளர்க்குறீங்களோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து நட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக வளரும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவு எதுன்னா இதுன்னே சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.